ஈஷா மீட்டிங்கில் இங்கே மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்தோம். மத்திய அரசாங்கம் நிதி தமிழ்நாட்டுக்கு சில திட்டங்களுக்கு தராததால் சில திட்டங்களிலே தாமதம் இருக்கிறது. குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர்கள் நிதியை குறைத்திருக்கிறார்கள் இந்திய அளவில். அதில் இந்திய அளவில் குறைத்திருக்கிறதுனால இனிமேல் சராசரியாக ஒவ்வொரு அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருவருக்கும் சராசரி குறைந்த நாட்கள் தான் இந்த வருகின்ற ஆண்டில் வேலை கிடைக்கும். அது பெரிய வருத்தத்தை அளிக்குது. சார் ஃபேமிலி ப்ராப்ளம் பற்றி நான் என்ன சார் சொல்கிறது? இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட்ஸ் அ பர்சனல் இன்டர்பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதை சொன்னேன், அதை நான் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே பார்க்கல. அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாகவோ ஒரு அரசியல் சித்தாந்த கருத்து வேறுபாடாக நான் பார்க்கவில்லை. அது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் பார்க்கிறேன். அது மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி நான் எப்படி கருத்து சொல்வது? எல்லா மொழிக்கும் சிறப்பு இருக்கிறது. அவருக்கு அவருடைய புரிதல் படி அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார், மற்றவர்கள் மற்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மொழிகளுக்கும் சிறப்பு இருக்கிறது, எல்லா மொழிக்கும் சரித்திரம் இருக்கிறது, எல்லா மொழிக்கும் காவியங்கள் இருக்கின்றன. யாருக்கு இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள யாருக்கு சீட்டை ஒதுக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பது கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த கேள்வி அவர்களிடம் தான் கேட்கிறோம். அதான் சொன்னேன், ஒரு கூட்டணிக்குள்ள யாருக்கு சீட்டை ஒதுக்குவது, எந்த தேர்தலில் யாருக்கு சீட்டை ஒதுக்குவதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் அதை இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கேட்க வேண்டும். அவர் ஒரு ஓங்கி அவருடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர், ஒரு மூத்த அரசியல்வாதி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாட்கள் குறைக்கப்படுறதா சொல்றீங்க. தேர்தல் நெருங்கினாலும் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அது நிச்சயமாக சொல்லுவோம். நாங்கள் நிச்சயமாக பல விஷயங்களை எடுத்து சொல்லணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை குறைச்சிருக்கிறாங்க. அது ஒதுக்க வேண்டிய பணத்தை குறைச்சதுனால இனிமேல் ஒருவருக்கும் 100 நாளைக்கு வேலை கிடைக்காது. முன்னாடி ஒரு நபருக்கு 100 நாள் இருந்தது, அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு 100 நாளாக நடைமுறையில் மாற்றினாங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கே 100 நாள் கிடைக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது. அதை நிச்சயமாக எடுத்து சொல்லுவோம். அது மட்டுமல்ல, இப்போ தங்கத்தை வச்சு தான் கடன் வாங்குகிற பழக்கம் நம்ம ஊரில் நிறைய உண்டு. ஒரு அவசரத்துக்கு தங்கத்தை வச்சு தான் கடன் வாங்குவாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, நகை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல போய் அசலை முழுசாக கட்டிட்டு அதை திருப்பிட்டு தான் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுவே அபத்தமானது. ஏன்னா முழு பணத்தையும் போய் ஒரு நாள் கட்டணும்னா அவங்க யார்கிட்டயா போய் வேற எங்கேயாவது கடன் வாங்கிட்டு தான் வரணும். வேற வட்டி கடையில் போய் கடன் வாங்கிட்டு வந்து தான் அதை திருப்ப முடியும். திருப்பிட்டு அடுத்த நாள் தான் அதை திருப்பி நீட்டிக்க முடியும்னு சொன்னாங்க. அது தப்பு. இப்போ அதை விட ஒரு அபத்தமான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் தங்கத்தை கொண்டு போய் நம்ம வங்கியில் போய் கொடுத்து கடன் கேட்டோம்னா இந்த தங்கத்துக்கு ரெசீட் கேட்குறாங்க. பூர்வீகமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற தங்கத்துக்கு யார்கிட்ட ரெசீட் இருக்கும்? ஒரு கல்யாணத்துலையோ காது குத்துலையோ யாருக்காவது ஒரு தங்கத்தை கிஃப்டாக கொடுத்தாங்கனாக்க, ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னா பில்லு யார்கிட்ட இருப்பாங்க? எந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையிலுமே சம்பந்தப்படாதவர்கள் மத்தியிலே ஆட்சி செய்கிறதுனால தான் இந்த மாதிரி அபத்தமான சட்ட திருத்தங்கள்லாம் வருகிறது. இதையெல்லாம் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். அண்ணா பல்கலைக்கழக விஷயமாகட்டும், அண்ணா பல்கலைக்கழக விஷயமாகட்டும், இல்லை பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், குற்றவாளிகள் தண்டனை போது 2 கட்சிகளுக்குமே மாறி நாங்கள் தான் காரணம் கட்டி குற்றவாளி எடுத்து இந்த மாதிரி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறைக்கும் அவர்கள் சார்பாக வாதாடும் வழக்கறிஞர்களுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பது நீதிமன்றம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. நகைக்கடன் வைக்கிற சம்பந்தமா இன்னைக்கு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே கூட்டுறவு வங்கிகள் வராது, அதனால இந்த சட்டமும் இந்த புதிய வழிமுறை தமிழக மக்களுக்கு வராது, தொடர்ந்து நீங்க கூட்டுறவு பேங்க் நகைக்கடன் எளிமையான முறையில் வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கூட்டுறவு வங்கிகளுடைய ஒரு நடைமுறையை கூட ரிசர்வ் வங்கி மேற்பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது திருத்திட்டாங்க சட்டம். அதனால RBI போயிருச்சு. அதனால் அதை பண்ண முடியுமா எனக்கு சரியாக தெரியல.
ஆனால் இவங்க வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் போய் அவசரத்துக்கு கடன் வாங்கணும்னா முன்னாடி வந்து கோல்டு லோன்றது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இன்றைக்கி கோல்டு ரேட் என்னன்றதை பார்த்து தங்கத்தோட ரேட்டை பார்த்து அது கடன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீ வந்து பில்லு கொண்டு வா, உங்கள் பூர்வீகமாக உங்ககிட்ட இருந்தாலும் அதற்கு ஆதாரம் கொண்டு வான்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபத்தமான ஒரு சட்ட திருத்தம். அது உடனே அவர்கள் வாபஸ் பெற வேண்டும். இதை நான் மட்டுமல்ல, பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னேன், நடைமுறை வாழ்க்கைக்கும் அங்கு நிர்வாகம் செய்பவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத காரணத்தால் தான் இந்த மாதிரி அபத்தமான சட்ட திருத்தங்கள் வருகின்றன. இந்தியா கூட்டணி வலுவிற்கு பிஜேபி வருவார்கள் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு அதை ஒரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் விலகி செல்லவில்லை. இன்னதுக்கு மாறாக புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றன. அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்குது. ஏன்னா இதே நிலை மற்ற மாநிலத்தில் சொல்ல முடியாது. நீங்கள் அதுவே மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரத்பவாரில் இப்போ பேச்சு அடிப்படுது, அவர் போய் அஜித் பவார் கட்சியோட இணைஞ்சிருவாருன்னு. அப்படி இணைஞ்சால் அதில் ஒரு பாதிப்பு தான். அதனால் ஒரு மாநிலத்தில் ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி வந்து பாஜகவுக்கு இணையாக பல மாநிலங்கள் இல்லை என்ற பொதுவான கருத்தை சொல்லி அந்த இந்தியா கூட்டணி இன்னும் வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூரிய கருத்து தான் தவிர இந்தியா கூட்டணி வேண்டாம், இந்தியா கூட்டணி வந்து வலு இழந்து விட்டது எல்லா இடத்துலையும் சொல்லலை. ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா பாஜக பல தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை. அதை வைத்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கு இணையாக இல்லை என்பது யதார்த்த உண்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி தான் என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். அமலாக்கத்துறை சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் முதல்ல ஏதாவது வச்சாங்கன்னா அது ஆதாரத்தோடு அவர்கள் நீதிமன்றத்தில் வைக்கட்டும், அதுக்கு பதில் சொல்வார்கள். ஆனால் தேர்தல் நெருங்க எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கும் அரசாங்கங்கள் மீது அமலாக்கத்துறை கொஞ்சம் வேகமாக செயல்படுகிறது என்பது வாடிக்கையான உண்மை. இது அப்படியெல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. அது ஒருத்தரை ரெய்டு பண்ணுறாங்கன்ற காரணத்துக்காக அவர் குற்றவாளி என்று நினைத்தால் நாளைக்கு போலீஸ்கார் உங்களை வண்டியில் போகும்போது நிறுத்தினாலே உங்களை நீங்கள் குற்றவாளின்றதை ஏற்றுவீங்களா? எப்படி இது? அவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பல காரியங்களை அமலாக்கத்துறை செய்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுல வந்து ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கிட்டோம். இவங்க வந்து ஒருத்தரை வந்து ரெய்டு பண்ணுறதாலேயோ ஒருத்தரை கைது பண்ணுறதுனாலேயோ அவர்கள் குற்றவாளிகள் ஆகிட மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலையில இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய அரசியல் புரிதலிலே எனக்கு புரிகிறது. அவ்வளோதான் எனக்கு புரியுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் 2024 தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணியை முறித்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த கூட்டணியோடு இருந்தோம் என்றால் சிறுபான்மை மக்கள் நம்மளை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முறித்து கொண்டது. ஆனால் ஒரே ஆண்டில் மீண்டும் 25 இப்போ கூட்டணி திருப்பி வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டில் என்ன மாறி போச்சு? எதற்காக மீண்டும் கூட்டணி வச்சிருக்கார்கள்? அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒன்றும் இந்த கூட்டணியை முழுமையாக விரும்பவில்லை. நான் செல்லும் இடத்துல எல்லாம் நான் பார்க்கும் வரை, நான் பேசிய வரை அண்ணா திராவிட முன்னேற்ற பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல். இரண்டாவது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று பொதுமக்கள் எந்த இடத்திலும் பேசவில்லை. ஆனால் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3 அணிகளாகவோ 4 அணிகளாகவோ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். ஒரே ஒரு விஷயம் வந்து தேர்தலை பாதிக்கணும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பஸ் ஃபேரை வந்து கூட்டாமல் நிர்வாகம் செய்வது தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.